வணக்கம் நண்பா. ஐமா தமிழ் சேனலுக்கு ஒரு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா தி போப் ஹிஸ்டரி. தி போப் ஆண்டவருடைய வரலாறு, எப்படி இந்த போப்புங்கிற பட்டம் உருவாச்சு, அதோட ஹிஸ்டரி, அந்த போப்பினுடைய அதிகாரம், அவர்களோட பணி, அதோட இப்போ வரைக்கும் 266 போப் இருந்திருக்காங்க. ஸோ அந்த 266 போப்ல மிக நீண்ட காலம் ஆட்சி செய்தவர், மிக குறுகிய காலம் ஆட்சி செய்தவர் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களையும் நம்ம ஒன் பை ஒன்னு நம்ம பார்க்க போறோம். அதோட வேட்டிகன் சிட்டி எப்படி உருவாச்சு, இப்போ அந்த வேட்டிகன் சிட்டியில் நடக்கக்கூடிய பணிகள், அந்த வேட்டிகன் சிட்டி ஏன் இவ்வளவு பிரபலமாக இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒன் பை ஒன் நம்ம எல்லா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க அந்த ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலோட லிங்க்கில் போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் உங்களோட மெயில் ஐடி டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய கேஷ் கிவ் அவே எல்லாருக்கும் கிடைக்கும். உங்களுக்கும் கிடைக்கணும்னா நீங்கள் இதை செஞ்சால் மட்டும் போதும். எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் சண்டே நம்ம இதை ரிவீல் பண்ணுவோம். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் இந்த கேஷ் கிவ் அவே போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் மட்டும் கொடுங்க. ஓகே வாங்க இப்போ நம்ம இந்த ஹிஸ்ட்ரி, அதோட போப்போட பணிகள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா போப்புங்கிற பேர் உருவான காரணம். போப் அப்படிங்கிற பேர் கிரேக்க மொழியில பாப்பாஸ், அதாவது அப்பா அப்படிங்கிற பேர்ல இருந்து வந்தது தான் போப் அப்படிங்கிற பேர். ஸோ இந்த பேர் ஆரம்ப காலத்துல, அதாவது கிபி கிறிஸ்துவ பிறப்புக்கு அடுத்து வந்த சில காலங்களுக்கு போப்புங்கிற பேர் யாராரு கொடுக்கப்பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா பிஷப்ஸுக்கு, மூத்த போதகர்களுக்கு இந்த பட்டங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா ஜெருசலேம், இத்தாலி அப்படிங்கிற இந்த சுத்தி இருக்கக்கூடிய சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த பேர் பரவலாக கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் காலங்கள் கடக்க இந்த பேர் தலைமை போதகர்களுக்கு மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு பேரா மாத்திட்டாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 2ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் இந்த போப்புங்கிற பேரை ஒரு பட்டத்துக்குரிய ஒரு பேரா மாத்திட்டாங்க. அதாவது தலைமை போதகர்களுக்கு மட்டுமே இந்த பட்டங்கள் வழங்கப்படணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டாங்க. என்னதான் 2ஆம் நூற்றாண்டிலேயே இந்த பட்டத்தை தலைமை போதகர்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்கி அதை ஒரு சட்டமா ஃபாலோ பண்ணாலுமே இது 10ஆவது நூற்றாண்டு வரைக்கும் இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது வரைக்கும் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற ஒரு மதம் உலக அளவுல பரவல இருந்துச்சு. எல்லா ஊர்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் பரவிட்டு இருந்த காலகட்டம். பட் ஆனா அந்த போப்புங்கிற பேர், அந்த பதவி பத்தின ஒரு அறிதல் யாருக்குமே அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இது எல்லாருக்கும் அறியப்பட்ட காலம் 10ஆம் நூற்றாண்டுல தான். இந்த போப்களுக்கும் கடவுளை வர்ஷிப் பண்றவங்களுக்கும் ஒரு இடத்த ஒரு அங்கீகாரமா கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக செலக்ட் பண்ண இடம் தான் வேட்டிகன் சிட்டி. அந்த வேட்டிகன் சிட்டியை ரோம் காலகட்டத்தில், அதாவது 11ஆம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்டாலும் பின்னாட்கள்ல வேட்டிகன் சிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல போப் அப்படிங்கிற ஒரு தலைமை கிறிஸ்துவருக்கு கீழே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் உருவாச்சு. இந்த வேட்டிகன் சிட்டின்னு சொல்ற இல்லையா, அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரோம்ல, இத்தாலிங்கிற கண்ட்ரில இருக்கு. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தலைமையிடமா இருக்கக்கூடிய இடம் தான் வேட்டிகன் சிட்டி. இந்த வேட்டிகன் சிட்டியோட பாப்புலேஷனே எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 5000க்குள்ளதான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மொத்த உலகத்துல 230 கோடி கத்தோலிக்க கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் தலைமை இடமே இந்த வேட்டிகன் தான். இவங்க நினைச்சாங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய யார்கிட்ட வேணாலும், எந்த இடத்துக்கு வேணாலும், எப்ப வேணாலும் போக முடியும், மாற்றங்களை உருவாக்க முடியும், இவங்களோட அதிகாரத்தை காட்ட முடியும். இந்த போப்பாண்டவர் இருக்காரு இல்லையா, அவரோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பவர்ஃபுல்லான பொசிஷன்ஸ், மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த பட்டியல்ல 2018 எடுத்த கணக்கெடுப்பின்படி டாப் 10ல 6வது இடத்துல போப்பாண்டவருக்குரிய பட்டம் இடம் பெற்றிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க இவரோட சக்தி எந்த அளவுக்கு உலக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி. இவர் நினைச்சாருன்னா எந்த நாட்டுக்கு வேணாலும் போக முடியும், எந்த இடத்துல வேணாலும் இவரோட அதிகாரத்தை காட்ட முடியும். இந்த போப்பாண்டவருக்குன்னு வேட்டிகன் சிட்டில பல மாளிகைகள் இவருக்கு இருக்கு. அதோட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில பிரச்சனைகளுக்கும், நிறைய இடங்கள்ல அரசியல் சார்ந்த முடிவுகளுக்கும் இந்த போப்பாண்டவருடைய பங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஐநா சபை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உலக நாடுகளுக்கு உண்டான சபை. உலக நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் இருக்கக்கூடிய அந்த சபையில போப்பாண்டவருக்கு ஒரு இடம் இருக்கு. போப்பாண்டவருக்கு பதிலா அவர் சொல்றவங்க அந்த ஐநா சபைக்குள்ள நிரந்தர பார்வையாளர் அப்படிங்கிற ஒரு இடத்தை அந்த ஐநா சபை அவங்களுக்கு கொடுத்திருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, நிரந்தர பார்வையாளர் டிஸ்கஷனுக்குள்ள வர முடியாது அப்படின்னாலும் அங்க நிரந்தரமான ஒரு பார்வையாளர் அப்படிங்கிற சீட் ஒண்ணு போப்பாண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. போப்பு போவாரான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அவரோட அனுமதியோட அவர் அனுப்புன ஒருத்தர் இருக்க முடியும், அந்த ஐநா சபைக்குள்ள இருக்க முடியும். அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒருத்தர் அப்படிங்கறத நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேட்டிகன் சிட்டி இருக்கு இல்லையா, அந்த வேட்டிகன் சிட்டியில இருக்கக்கூடிய பேங்க் டொனேஷன்ஸ் எல்லாத்தையும் பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு ஒரு பேங்க் வேட்டிகன் சிட்டியில இருக்கு. அதுல இருக்கக்கூடிய பண மதிப்பு, அதாவது போப்போட கட்டுப்பாட்டுல கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் கொடுத்த டொனேஷனை இந்த ட்ரஸ்ட்ல வச்சிருக்கக்கூடிய இந்த பணத்தோட மதிப்பு எவ்வளவுன்னு இப்ப வரைக்கும் வேட்டிகன் சிட்டி அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. ஆனா நிறைய இடங்கள்ல அதோட கெஸ்ஸிங்ஸையும் அதோட செலவுகளையும் கணக்கெடுத்திருக்காங்க. அதுபடி பார்த்தா குறைஞ்சது 1 லட்சம் கோடி அந்த
பேங்க்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, 1,00,000 கோடி, அவ்வளவு பெரிய தொகை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களோட தலைவரான போப்போட கட்டுப்பாட்டுல வேட்டிகன் சிட்டியில இருக்கு. இது வரைக்கும் போப்போட அதிகாரங்கள் என்னன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் போப்போட ஹிஸ்டரி, அந்த பேர் உருவான கதை என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு கிறிஸ்துவ மதமானது பெத்லகேம், ரோம் இந்த மாதிரியான சின்ன இடமா ஒரு சின்ன சர்க்கிளா தான் அந்த இடத்துல போதனை செய்யப்பட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறமா கிபி 30 இருந்து 64 வரைக்கும் கிட்டத்தட்ட 34 வருஷம் ஒரு மனிதனை அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மிக உயர்ந்த பொறுப்புல பார்த்தாங்க அப்படின்னா அது பீட்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு போதகரை தான் சொல்றாங்க. அவரை தான் கடவுளோட உண்மையான விசுவாசின்னும் ரோமோட முதல் பிஷப் அப்படின்னு சொல்றதுனால இவரை முதல் போப் அப்படிங்கிற அங்கீகாரத்தை கத்தோலிக்க கிறிஸ்துவ சபையால இவருக்கு கொடுக்கப்பட்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு போதிக்கப்படுது. அவங்க நம்புறாங்க. அந்த அங்கீகாரத்தை இவருக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா கிபி 64ல ரோமோட அரசர் நீரோ அப்படிங்கிறவர் இவருக்கு மரண தண்டனை கொடுத்து இவரை கொன்னுறாங்க. அதுக்கப்புறமா கிபி 313ல ரோமோட பேரரசரான கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிறவர் ஒரு அரசாணை வெளியிடுறாரு. அந்த அரசாணையில என்ன சொல்லி இருக்குன்னா, கிறிஸ்துவ மதம் ரோமால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மதமா அவர் அறிவிக்கிறார். என்னதான் கிபி 313வது வருஷத்துக்கு அப்புறமா இந்த அங்கீகாரம் கிறிஸ்தவர்களுக்கு கிடைச்சாலும் கிபி 64ல இருந்து கிபி 313 வரைக்கும் அங்கிருந்த கிறிஸ்தவர்களும் போதகர்களும் பிஷப்களும் பட்ட கஷ்டங்கள் நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கு. ஆனா இவங்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்ச உடனே ரோம் முழுக்க இந்த கிறிஸ்துவ மதம் பரவுது. அதுக்கப்புறமா ரோமோட ஆட்சியில் இருந்த இந்த ரோம்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியான வேட்டிகன் சிட்டியை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ரோம் அரசர் கொடுக்குறாரு. அந்த இடம் தான் இப்ப போப்பாண்டவர் இருக்கக்கூடிய வேட்டிகன் சிட்டி. அவங்க இந்த இடத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா இங்க ஒரு சர்ச்சை கட்டி அந்த இடத்துல இருந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு தலைமையிடமா மாறுறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. இத்தனை வருஷத்துல அந்த வேட்டிகன் சிட்டி கடந்து வந்த பாதை ரொம்பவுமே பெருசு. அதுக்கப்புறம் ரோமோட வீழ்ச்சிக்கு பின்னாடி போப்பாண்டவரோட அதிகாரம் ரொம்ப பலமா வளர்ந்துச்சு. அந்த டைம்ல அங்கிருந்த போப்பாண்டவர் என்ன பண்ணாருன்னா, இந்த தேவாலயங்களை சீர்திருத்தி இதோட கட்டமைப்பை இன்னும் கொஞ்சம் பலமாக்கி அதை நிர்வகிக்கிறார். கிபி 867ல இருந்து 1049 வரைக்கும், அதாவது 182 வருஷம் இந்த கிறிஸ்தவர்களுக்கு இருண்ட காலமாவே தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த அரசர்கள் ரோமோட வீழ்ச்சிக்கு அப்புறமா என்னதான் போப்பாண்டவர் இந்த தேவாலயங்களோட கட்டமைப்பை சீர்திருத்தி அதை நிர்வகிச்சாலும் இந்த கிறிஸ்துவ மதத்தை எதிர்க்கிறவங்க இந்த வேட்டிகன் சிட்டியில் இருக்கக்கூடியவங்களையும் கிறிஸ்துவ மதத்தை போதிக்கிறவங்களையும் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினவங்களையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க. போப்பை சிறையில் அடைக்கிறாங்க, பிஷப்ஸுக்கு தண்டனை கொடுக்குறாங்க, போதகர்களுக்கு வலி அதிகமான தண்டனைகளை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த 182 வருஷம் இவங்க அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிபி 1049வது வருஷம் மறுபடியும் கிறிஸ்துவ மதத்தை மீட்டெடுத்தவர் யாருன்னா 152வது போப்பான லியோ நயன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். அதுக்கப்புறமா மறுபடியும் இவர் வேட்டிகன் சிட்டியை தன்னோட கட்டுப்பாட்டில் எடுத்து நிறைய விஷயங்களை செஞ்சு தவறு நடந்த எல்லா விஷயத்தையும் சரி செய்யறாரு. எந்த மாதிரினா, அரசியல் சார்ந்த முடிவுகள்ல போப்போட பங்கு அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறத அவர் நிர்வகிக்கிறார். இதனால போப்பா இருக்கக்கூடியவங்களுக்கும் வேட்டிகன் சிட்டிக்கும் எந்த பாதிப்பும் வராத மாதிரி இவர் பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி எந்த ஒரு தவறுகளும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இதுக்கப்புறம் வரக்கூடிய போப் எல்லாருமே ரொம்பவுமே கவனமா கண்காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை இவங்க வகைப்படுத்தி அதை முறையாக்கி அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை போப்புமே இதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை இவங்க கட்டமைச்சதுனால தான் இன்னைக்கு தேதிக்கு போப்போட அதிகாரம் உலக அளவில் பறந்து விரிஞ்சிருக்கு. அதோட உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு தலைமையிடமா இருக்கக்கூடிய இந்த வேட்டிகன் சிட்டியில தலைவராக இருக்கக்கூடிய போப்பு உலகத்திலேயே 6வது சக்தி வாய்ந்த மனிதர் அப்படிங்கிற பதவிக்குள்ளையும் வர்றதுக்கு இதுதான் முக்கியமான ஒரு காரணம். எந்த நாட்டில் போர் நடந்தாலும் எந்த நாட்டில் எந்த அரசியல் சார்ந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இந்த போப்பாண்டவர்களுடைய பங்கு, வேட்டிகன் சிட்டியோட பங்கு ரொம்பவுமே அதிகமாக தான் இருக்கு. எல்லா நாடுகளும் குறிப்பா சொல்லிட முடியாது. ஒரு சில நாடுகள் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சில நாடுகள்ல இருக்கு. அதுக்கு உதாரணம் இத்தாலியில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பே தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அதிகாரமிக்க பொறுப்புல இருந்தவங்க யாருன்னா 266 போப் இருந்திருக்காங்க. அதுல மிக நீண்ட காலம் ஆட்சி செஞ்சவர் யாருன்னா முதல் போப்புன்னு கருதப்படக்கூடிய செயின்ட் பீட்டர் அப்படிங்கிறவர் தான் மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த போப்பா கருதப்படுறாங்க. மிக குறுகிய காலம் ஆட்சி செய்த போப் யாருன்னா அர்பன் 7 அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் தான் வெறும் 13 நாள் ஆட்சி செஞ்ச போப். அதுக்கு என்ன காரணம்னா 1590களில் 227வது போப்பா இருந்தவர் இறந்ததுக்கு அப்புறமா செப்டம்பர் 15 1590ல 228வது போப்பா தேர்ந்தெடுக்கப்பட்ட அர்பன் 7 அப்படிங்கிறவர் 13வது நாள் அவர் தேர்ந்தெடுத்ததுல இருந்து 13வது நாள் அவர் உடல்நலக் குறைவால இறந்துடுறாரு செப்டம்பர் 27 1590ல. அது மட்டும் இல்லாம இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே இவர் இறந்துடுறாரு. இருந்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட போப் அப்படிங்கிறதுனால இவரை போப்பா அங்கீகரிச்சு இவருக்கு அந்த பட்டத்தை வழங்கியிருக்காங்க. ஸோ இப்படித்தான் போப்புங்கிறவர் உருவானாரு.
பண்ணாரு. வேட்டிகன் சிட்டியில் அவரோட ஆதிக்கம், அவரோட பங்குகள் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.